Hello everyone. இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சிலபஸில் உள்ள ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழர் மரபு சப்ஜெக்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் என்னலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களின் பெயர்களை எழுதுக. ரைட் த நேம்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் இன் இந்தியா. இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதில் நம்ம எதை பற்றி எழுதணும்னா இந்தியாவில் உள்ள லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் பற்றி. ஃபார் எக்ஸாம்பிள் டிராவிடியன் லாங்குவேஜ் ஃபேமிலி, இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் ஃபேமிலி, அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் இந்தியாவில் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும். செகண்ட் பார்த்தோன்னா திராவிட மொழி குடும்பம் என்றால் என்ன? வாட் இஸ் டிராவிடியன் லாங்குவேஜ் ஃபேமிலி? இதுக்கு திராவிட குடும்பம் பற்றி நம்ம டீட்டெயிலாக எழுதுகிறோம். திராவிட குடும்பம்னா நம்மளுக்கு தெரியும், மொழி குடும்பம்னா அதில் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் இருக்குது. இந்த லாங்குவேஜ் பற்றியும் அதோட ஆரிஜின் பற்றியும் டீட்டெயிலாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். அண்ட் செம்மொழி என்றால் என்ன? வாட் இஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ்? இதில் செம்மொழி அப்படின்னா என்ன? இந்தியாவில் எத்தனை செம்மொழிகள் இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். ஃபோர்த்து பார்த்தோன்னா தமிழில் செவ்வியல் நூல்கள் எத்தனை உள்ளன? அவற்றுள் சிலவற்றின் பெயர்களை எழுதுக. ஹவு மெனி கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ஆர் இன் தமிழ்? மென்ஷன் சம் ஆஃப் தெம். இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு செவ்வியல் நூல்கள்னால் என்ன, தமிழில் எத்தனை செவ்வியல் நூல்கள் இருக்குது அப்படின்றதையும் அதில் சில செவ்வியல் நூல்களோட பெயர்கள் எழுதி அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பற்றியும் டீட்டெயில்டாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். ஃபிஃப்த் ஒன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கம்பல்சரி 16 மார்க் கொஸ்டினில் இதை கேட்டிருக்காங்க. இது என்னென்னா, திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மேலாண்மை கருத்துக்கள் என்ன? எக்ஸ்பிளைன் த மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் கண்டெய்ன் இன் திருக்குறள். அப்புறம் சிக்ஸ்த்து பார்த்தோன்னா 4000 திவ்ய பிரபந்தம் பாடிய ஆழ்வார்களின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் ஆழ்வார்கள் ஹூ சாங் 4000 திவ்ய பிரபந்தம். கொஸ்டின், நாயன்மார்கள் குறிப்பு வரைக. ரைட் நோட் ஆன் த நாயன்மார்ஸ். இதில் நாயன்மார்கள் பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் எழுதணும். எயித்து பார்த்தோன்னா தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பாரதியார் மற்றும் பாரதிதாசன் ஆற்றிய பங்களிப்பை எழுதுக. ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாரதியார் அண்ட் பாரதிதாசன் டுவர்ட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். இந்த கொஸ்டின்மே 16 மார்க் கம்பல்சரியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இந்த எயித்து கொஸ்டினை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் பாரதியார் அண்ட் பாரதிதாசன் அவங்க ரெண்டு பேரும் தமிழில் தமிழோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரைட்டிங்ஸ் பற்றியும் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பற்றியுமே நீங்கள் டீட்டெயில்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் யூனிட் ஃபர்ஸ்ட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுலேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா திருக்குறள் பற்றியும் இந்த பாரதியார் பாரதிதாசன் அவங்களோட அந்த ஒர்க்ஸ் பற்றியும் உள்ளது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. யூனிட் 2ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். தமிழர்களின் நடுக்கல் பண்பாட்டை எடுத்துரைக்க. ஹைலைட்ஸ் த மெசாலித்திக் கல்ச்சர் ஆஃப் தமிழ்ஸ். செகண்ட் கொஸ்டின், பழங்குடியினர் என்போர் யார்? அவர்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்களை அறிமுகம் செய்க. ஹூ ஆர் த ட்ரைபிள்? பிரீஃப்லி இன்ட்ரடியூஸ் த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பீயிங் மேட் பை தெம். இந்த செகண்ட் கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேர்ட் ஒன், பாறை ஓவியங்கள் என்றால் என்ன? வாட் ஆர் ராக் பெயிண்டிங்? ஃபோர்த் ஒன், ஐம்பொன்னில் கலந்துள்ள உலோகங்கள் யாவை? வாட் ஆர் த மெட்டல்ஸ் இன் பிரான்ஸ்? ஃபிஃப்த் கொஸ்டின், நாட்டுப்புற தெய்வங்கள் அறிமுகப்படுத்துக. இன்ட்ரடியூஸ் ஃபோக் டேட்டிஸ். தென் தமிழர்கள் தம் வாழ்வில் பயன்படுத்திய இசைக்கருவிகளை அறிமுகம் செய்த. இன்ட்ரடியூஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் பை தமிழ்ஸ் இன் தியர் லைஃப். தென் செவன்த் கொஸ்டின், தமிழர்களின் சமூக பொருளாதார வாழ்வில் கோவில்களின் பங்கு எத்தகையது என தெளிவுபடுத்துக. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் டெம்பிள்ஸ் இன் த ஏன்ஷியோ எக்கனாமிக் லைஃப் ஆஃப் தமிழ்ஸ். இந்த செவன்த் கொஸ்டினுமே 16 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதெல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. யூனிட் 3ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாட்டுப்புற கலைகளின் தனித்தன்மையை புலப்படுத்துக. எக்ஸ்பிளைன் த யூனிக்னஸ் ஆஃப் ஃபோக் ஆர்ட்ஸ். செகண்ட் கொஸ்டின் தமிழர்களின் வாழ்வில் வில்லுப்பாட்டு பெருமிடத்தை எடுத்துரைக்க. டு ஹைலைட்ஸ் த ரோல் ஆஃப் வில்லுப்பாட்டு இன் த லிவ்ஸ் ஆஃப் தமிழ். தேர்ட் கொஸ்டின் கணியான் கூத்து என்றால் என்ன? இக்கூத்து எங்கனம் நிகழ்த்தப்படுகிறது? வாட் இஸ் கணியான் கூத்து? டிஸ்கிரைப் ஹவு திஸ் கணியன் கூத்து இஸ் பர்ஃபார்ம்டு. ஃபோர்த் கொஸ்டின் தோல்பாவை கூத்து விவரிக்க. டிஸ்கிரைப் த தோல்பாவை கூத்து. ஃபிஃப்த் கொஸ்டின் சிலம்பாட்டத்தின் அமைப்பு மற்றும் பயிற்று முறைகளை எடுத்துரைக்க. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் ஆஃப் சிலம்பாட்டம். சிக்ஸ்த் ஒன் தமிழர்களின் வளரிக்கலை நுட்பத்தை வெளிப்படுத்துக. எக்ஸ்போஸ் த டெக்னிக் ஆஃப் வளரி ஆர்ட் ஆஃப் தமிழ். செவன்த் கொஸ்டின் தமிழர்களின் வீர விளையாட்டுகளின் பெயர்களை எழுதுக. ரைட் சம் நேம்ஸ் ஆஃப் ஹீரோயிக் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் தமிழ்ஸ். இதெல்லாம் தான் யூனிட் 3ல் உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். யூனிட் 4ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வேறுபடுத்துக அகம் மற்றும் புறம். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக். செகண்ட் கொஸ்டின் தமிழகத்தின் திணை கோட்பாடு என்னும் தலைப்பில் கட்டுரை வரைக. ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் திணை கான்செப்ட் ஆஃப் தமிழ்ஸ். கொஸ்டின் சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுத்தறிவும் கல்வியும் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் லிட்ரஸி அண்ட் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு டியூரிங் சங்கம் பீரியட். ஃபோர்த் கொஸ்டின் வந்து சங்க காலத்தில் நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி குறித்த செய்திகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் டுக் பிளேஸ் டியூரிங் சங்கம் பீரியட். ஃபிஃப்த் கொஸ்டின் சங்க இலக்கியங்கள் சிறுகுறிப்பு வரைக. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் சங்கம் லிட்ரேச்சர். சிக்ஸ்த் கொஸ்டின் கடல் சார்ந்த சோழர்களின் வெற்றி சிறப்பை எடுத்துரைக்க. ரைட் த ஓவர்சீஸ் விக்டரிஸ் ஆஃப் சோலாஸ். யூனிட் 5 உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய விடுதலை போருக்கு தமிழர்கள் நல்கிய பங்களிப்பை விவரிக்க. டிஸ்கிரைப் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ் இன் த இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். செகண்ட் சுயமரியாதை இயக்கம் பற்றி நீவிர் அறிந்தனவற்றை சுருக்கமாக விளக்குக. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் த செல்ஃப் எஸ்டீம் மூமெண்ட். தேர்ட் ஒன் சித்த மருத்துவம் வரையறுக்க. டிஃபைன் சித்தா மெடிசன். ஃபோர்த் கொஸ்டின் வந்து கல்வெட்டுகளின் நோக்கம் என்ன. வாட் வாஸ் த பர்பஸ் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஃபிஃப்த் ஒன் தமிழ் நூல்களின் அச்சு வரலாற்றை புலப்படுத்துக. எக்ஸ்பிளைன் த பெயிண்டிங் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் புக்ஸ். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணாலே உங்களால் ஈஸியாக 8 மார்க் அண்ட் 16 மார்க்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.